ப்ரைஸ்லாடுங்க. விசேஷமாக இந்த நாளில் கூட நான் ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு இடத்த நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இதுக்கு எத்தனை கனி செஞ்சிருப்பார் அந்த தேவ மனுஷன். மணிக்கணக்காக 9 மணி நேரம் 10 மணி நேரம் முழங்கால் முடக்கி ஜெபம் பண்ணுவாராம் திலகரையா. அவருடைய ஜெப வாழ்க்கையை தான் நான் சொல்லுகிறேன். அந்த மனிதனுடைய முழங்கால் கண்ணீர் வடித்து அந்த கண்ணீரெல்லாம் கர்த்தர் பார்த்து இன்றைக்கி பாருங்கள், தேசமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க. அந்த மனிதனுடைய கண்ணீர் தான் திறப்பில் நின்று மணிக்கணக்காக அழுது புலம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதி. வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பானா. அவர் கண்ணீரோடு விதைச்சனால தான் இன்றைக்கி பார்க்குறீங்களே எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இங்கே வர்றவங்க நிறைய பேர் விடுதலையாக்கப்படுறாங்க. உள்ளே வந்தோன்னு ஒரு சமாதானம். இங்கே ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆசீர்வாதம். காரணம் என்ன? ஒரு தேவ மனுஷனால் முழங்கால்னால இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது தினகரையா. அப்போது அன்பின் அப்போஸ்தலர் அவர். இந்த தமிழ்நாட்டுடைய அன்பின் அப்போஸ்தலர் அவர் மூலிமா தேவன் செய்த அற்புதங்கள் தான் இதெல்லாமே. அவர் மூலிமா செய்த அற்புதங்கள். ஒரு தேவ மனுஷன் முழங்கால் முடக்கும் போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவருக்குன்னு இது சுயமாக வச்சுக்க முடியாது. ஆனால் எல்லாருக்கும் அதை கொடுத்து எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்கணும்னு இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. அதுக்காக தேவனை முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேவனை துதிப்போம். ஒரு முழங்கால் முடக்கினா என் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் என்பதை நம்ம என்னதில் மூலியமாக என்ன பண்ணுறோம், நம்ம விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை. ஒரு முழங்கால் முடக்கினா இவ்வளோ பெரிய காரியம் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய முடியுங்க. ஒரு மனிதனுடைய முழங்காலே எப்படின்னா, முழங்கால் வடித்து கண்ணீர் வடித்து ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இவ்வளோ விஷயத்தை உயர்த்திருக்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையும் முழங்கால் முடக்கிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இவ்வளோ அழகாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார். அந்த மனிதனுடைய கண்ணீரை பார்த்து இவ்வளோ ஆசிர்வச்சிருக்கிறாருன்னா உங்களுடைய கண்ணீர் பார்த்து ஆசிரிக்காமல் போயிடுவாரா? நிறைய நாட்களில் நம்ம யார் நமக்கு நிறைய பேர் தெரியுதில்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தெய்வனை நம்ம வணங்குகிறோம். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். முதலாவது தெரிஞ்சுக்கங்க, அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. ஆனால் முழங்கால் முடக்கினா சாதிக்க முடியும். முழங்காலை முடக்குங்க, சாதிங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ.